ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, திருச்செந்தூர் முருகன் வாக்கு இன்று நல்லது நடக்கும். சந்தோஷமான செய்தி நாளை நிமிடம் கேட்டுச் சொல், தவற விட்டு விடாத என் செல்லமே. விதியோ சதியோ உன் வாய்ப்பை தட்டி பறிக்கலாம், ஆனால் உனது திறமையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீ உதாசீனப்படுத்தப்பட்டாய் என்று நினைக்கிறாயோ, அங்குதான் உன் வெற்றிக்கான முதல் படி தொடங்குகிறது. ஆகவே நடப்பதை மட்டும் பார்த்து கொண்டே இரு, நடந்ததை கிளற வேண்டாம். உரியவரிடம் மட்டும் சொல், ஊரெல்லாம் சொல்லாதே. ஆகவே தேவையான விவரங்களை மட்டும் சொல். வீண் வார்த்தைகள் வேண்டாம் என் செல்லமே. தீர்வை விரும்பு, சண்டை போடாதே. மனிதர்களிடம் வார்த்தைகளை கொடுத்தால்தான் மற்றவர்களின் இதயத்தை உடைப்பது கடினமாக இல்லாமல் சுலபமாக ஆகிவிடுகின்றது. எனவே வார்த்தைகளை கையாளும் போது கவனமாக பார்த்து கையாளு என் செல்லமே. நான் சொல்வது எல்லாம் நன்மைக்காகத்தான். அதிகமாக எதிலும் ஆசைப்படாதே. உனக்கு எது தேவையோ அதை மட்டும் அதன் பொருள் மீது ஆசைப்படு. எதிலும் அளவோடு இருந்தால் நீ ஆசைப்படாதது கூட நிச்சயம் உன்னை வந்தடையும். எப்போது உன் பேச்சிற்கு ஒருவர் இடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகின்றதோ, அந்த இடத்தை விட்டு விலகிவிடு. அவர்கள் உன்னை தேடும் அளவிற்கு எதிர்பார்ப்பை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை யாருக்கும் கிடைப்பதில்லை. நான் சொல்வது சரிதானே? இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே? இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை யாருக்கும் கிடைப்பதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது. உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம், ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மட்டும் மறந்து விடாதே. இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்கள் எப்போதும் கடைசியில் தான் ஜெயிப்பார்கள். அதுபோலத்தான் கெட்டவர்கள் நன்றாக வாழ்ந்துவிட்டு போகட்டும். நீ காணும் காட்சி உண்மைதானே? நீ பட்ட துன்பம் ஒன்றா இரண்டா நான் கூறுவதற்கு இனி உனக்கு எந்த துன்பமும் உன்னை துரத்த முடியாது. இனி உனக்கு அமைவது எல்லாமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்லதொரு காட்சியாகத்தான் அமையும். அனைத்து நன்மையாகவே நடக்கும். அதைத்தான் நான் உன்னிடம் சொல்கிறேன். உன்னை கசக்கி தூர எரிகிறவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் செய்யப் போகிறேன். இன்னும் 9 நாட்கள், இன்னும் 1 நாட்கள், அது கூட அதிகமாகத்தான் இருக்கிறது. இன்னும் ஒரு சில நொடிகளில் உன் திறமைகள் கை வளர்ச்சி ஓங்கி நிற்கப் போகிறது. நான் சொல்வது சரிதானே? ஆகவே உன்னை தேடி சிலர் உன்னிடம் அறிமுகப்படுத்தி கொள்ள வருவார்கள். நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு. ஏனென்றால் நம்பிக்கை என்ற நெய்யை ஊற்றிக்கொண்டே இரு. துணிச்சல் என்ற திரியை தூண்டிக்கொண்டே இரு. அறிவு என்ற சுடரை அணையாமல் பார்த்துக்கொள். பிறகு பார், உன் வாழ்க்கை வெளிச்சமயமாக இருக்கும். எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள். இதைவிட ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நான் உன்னை நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறேன். தைரியமாக இரு. நான் உன்னை ஒன்றும் கைவிட மாட்டேன். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும், உன்னுடைய உறவுகள் உன்னை வெறுத்தாலும், நீ பெற்ற பிள்ளைகளை உன்னை பகைத்தாலும், அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிரியாக மாறினாலும், எப்போதும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு இந்த முருகப்பெருமான் ஆதரவாக இருப்பேன். என்னுடைய ஆதரவு எப்போதும் உண்டு. ஆம் செல்லமே, நான் எப்போதும் உன் பொறுமை அளவை சோதித்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் போராட்டங்கள் உன் வளத்தை வளர்க்கின்றன. போராட்டம் இல்லாமல் ஒருபோதும் வளர முடியாது, வலுவடைய மாட்டாய். நீ சொந்தமாக சவால்களை சமாளிப்பது அவசியம். வாழ்வது ஒரே ஒரு முறைதான். அதை உனக்காக வாழு. உனக்கான உறவு உன்னை நிச்சயமாக தேடி வரும் என் செல்லமே. நீ என்னுடைய செல்ல குழந்தை. உனக்கு எது சிறந்தது என்று எனக்குத்தான் தெரியும். ஆகவே இந்த முருகப்பெருமானின் வார்த்தையை கேள். அதேபோல்தான் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுடன் பயணிக்க தொடங்கு. உனது வாழ்க்கை நலம் பெறும்.
அதனால் கேட்காமல் கொடுக்கப்படும் எதற்கும் மதிப்பு குறைவுதான். ஆகவே இருக்கும் இடத்தில் இருந்தால் மட்டுமே அனைத்திற்கும் மதிப்பு அதிகம்தான். அதன் இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்தாலும் அதற்கு மதிப்பு என்பது நிச்சயமாக கிடையவே கிடையாது. என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. உன் நேரத்தை முருகப்பெருமானுடன் நினைத்துக்கொள். மனதையும் செயலையும் எண்ணங்கள் அனைத்தும் இந்த முருகப்பெருமானுக்கே சமர்ப்பித்து விடு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். இனி அனைத்தும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உனக்காக சொல்ல முடியாத சோகங்களும், வெல்ல முடியாத வாதங்களும், பேச முடியாத வார்த்தைகளும், இழக்க விரும்பாதவற்றை இழப்பதும், இவையெல்லாம் கொண்டதுதான் வாழ்க்கை. இந்த உலகமும் வாழ்க்கையும் சில காலம்தான். அதற்குள் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. இந்த முருகப்பெருமான் முன் அமர்ந்து முருகா முருகா என்று சொல்லும்போது உன் மனம் அமைதி அடைவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். உன் மணல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சிறு துகள் போல மாறும் என்ற நம்பிக்கை உன் மனதில் அந்த நேரத்தில் துளிரும். உன்னிடத்தில் ஏன் பயப்படுகின்றாய்? நான் இருக்கிறேன் என்று சொல்வதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். என் செல்ல பிள்ளையே, பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். ஆகவே புரிதல்கள் இல்லாத வாழ்க்கையில் புதையல்களே கிடைத்தாலும் பயன் இல்லைதானே. ஆகவே மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடமிருந்து உறவுகள் சற்று விலகியே இருக்கின்றது. அடுத்தவர்களிடம் ஆறுதலை தேடுவதை விட உனக்கு நீயே சொல்லிக்கொள் சமாதானம். ஆகவே தன்னம்பிக்கையை கொடுக்கும் உனக்கு உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உனக்காக. உன் கஷ்டங்களை என்னிடம் கூறு. தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் கூறி உன் மனதை நீயே மேலும் காயப்படுத்தி கொள்ளாதே. தவறுகள் இழைப்பதும் மனிதன் இயல்புதான். ஆனால் செய்த தவறினை பலமுறை சுட்டி சுட்டி காட்டி நோகடிப்பதுதான் மனித இயல்புக்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. நீ ஒருவரை வெறுப்பதற்கான காரணம் அவர் உன்னை காயப்படுத்தினார் என்பதாயின் உன்னுள் ஒன்றை கேட்டுக்கொள். நீ நேசிப்பவர் உன்னை காயப்படுத்தவில்லையா? உண்மையில் நீ யாரை வெறுக்கின்றாயோ அவரை விட நீ நேசிப்பவரை உன் மனதை அதிகம் காயப்படுத்துவர். அதனால் எவர் மீதும் குரோதம் கொள்ளாதே, அதுவே கர்மமாகிவிடும். பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களை பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு. அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைத்துவிடும். எதையும் செய்வதறியாது நீ திகைக்கும் பட்சத்தில் ஒன்றை மட்டும் என்று மறக்காதே. உன்னால் முடியும் என எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் முருகப்பெருமான் உன்னுடன் வழி எங்கும் வருவேன். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, என்னை நீ நம்பியோருக்கு நான் எதையும் கெடுதலை நினைத்ததில்லை. இன்று நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கத்தான் செய்யும். சந்தோஷமான செய்தி நிச்சயமாக வந்து விடுக்கும். இதை கேட்ட நொடியில் உனக்கான பல திருப்பங்கள் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.